கோவை மிஸ் ஆகக்கூடாது, செந்தில் பாலாஜிக்கு டார்கெட். திமுகவுடன் கூட்டணி ஏன், மனம் திறந்த கமலஹாசன் எம்பி. வாரணாசி திரைப்படத்திற்கு ரூபாய் 1300 கோடி பட்ஜெட்டா? செயல்படாமல் இருக்கும் OPS அலுவலகம், பிரேமலதா பேச்சு. திமுக வெற்றிக்கு காங்கிரஸ் முக்கிய காரணம், செல்வ பெருந்தகை பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. கோவையில் அதிக தொகுதிகளில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என செந்தில் பாலாஜிக்கு திமுக தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நவம்பர் 18 கிணத்துக்கடவு, சூலூர், வால்பாறை ஆகிய தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் முதல்வர். அப்போது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கோவையை திமுகவின் கோட்டையாக மாற்றும் டார்கெட் எக்காரணத்தை கொண்டும் மிஸ் ஆக கூடாது என அறிவுறுத்தியுள்ளார். டிவி ரிமோட்டை தூக்கி எறிந்துவிட்டு தற்போது திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது ஏன் என்பது குறித்து முதல் முறையாக கமலஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். தஞ்சையில் பேசிய அவர் ஜனநாயக ரீதியாக விமர்சித்ததாகவும், தற்போது மாநிலத்தின் ரிமோட் வேறொருவரிடம் சென்றுவிடக் கூடாது என்பதால் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் இணைந்தது குறித்து பலரும் விமர்சித்து வந்த நிலையில் இந்த விளக்கத்தை கமலஹாசன் எம்பி. இந்திய சினிமாவில் பிரம்மாண்டத்துக்கு பெயர் போன இயக்குனர் ராஜமௌலி மகேஷ் பாபுவை வைத்து வாரணாசி என்ற திரைப்படத்தை எடுக்கிறார். சமீபத்தில் இந்த படத்தின் டைட்டில் வெளியீட்டு நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதற்கு மட்டும் ரூபாய் 25 கோடியை படக்குழு செலவிட்டுள்ளதாம். டைட்டிலுக்கே இத்தனை கோடியா என பலரும் இயக்க, படத்தின் பட்ஜெட்டோ ரூபாய் 1300 கோடி என தகவல் வெளியாகியுள்ளது. திரைப்படம் வேற லெவலில் இருக்குமா? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக தேனியில் பிரேமலதா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது போடி MLA அலுவலகம் 15 ஆண்டுகளாக செயல்படாமல் இருப்பதாக OPS-ஐ விமர்சித்தார். போடி தொகுதியில் தேமுதிக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடன் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்போம் என உறுதியளித்தார். OPS-ஐ பிரேமலதா நேரடியாக இவ்வாறு அட்டாக் செய்வது இதுதான் முதல் முறை. பீகார் தேர்தல் முடிவுகள் எந்த விதத்திலும் தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திமுக தங்களை மதிக்கவில்லை என்றும் தங்களுடன் ஒத்துப்போகவில்லை எனவும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். இது குறித்து டெல்லி தலைமைக்கு எடுத்து கூறி பிரச்சனையை சரி செய்வோம் என கூறிய அவர், திமுக வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் வாக்குகள் மிக முக்கிய காரணமாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்.